3 மாதத்துக்கு மேலாக முடக்குவாதத்தில் நடக்கக்கூட முடியாத அளவில் நான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, கீழே படுத்தாலும் எந்திரிக்க முடியாது. அந்த முடக்குவாதத்தில் ரொம்ப வேதனைப்பட்டு 4 முறை எங்கள் சேலையை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் சார் சுருக்கு போட. என் பையன் முகத்தை பார்த்து நெசமாவே திரும்பி வந்துட்டேன் சார். வேறு வியா இருந்தால் காப்பாற்றிடுவோம், இது முடக்குவாதம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே அரெஸ்டாகனு சொல்லிட்டாங்க. தொழிலில் ரொம்ப பொருளாதாரம் முடங்கி போய் கிடக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தஞ்சை செல்வி பாடகி பேசுகிறேன். நான் 3 மாதத்துக்கு மேலாக முடக்குவாதத்தில் நடக்கக்கூட முடியாத அளவில் நான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்பு வலியெல்லாம் எலும்பு ஃபுல்லாக வலிக்குது. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தெச்சனாவரங்க கிராமத்தில் 6 பொண்ணுகளோட ஒரு தம்பி, அப்பா, அம்மா. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அன்றாடம் கூலி வேலை செஞ்சு தான் அப்பா அம்மா குடும்பம் பிழைக்கிற நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி சூழலில் நான் எங்கள் கணவர் தஞ்சாவூரில் ஐயப்பன் சார் பாடகர். அவர்கிட்ட நாங்கள் 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அத்தைக்கு வயசு ஒரு 74 இருக்கும். நான் எனக்கு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, கீழே படுத்தாலும் எந்திரிக்க முடியாது. அதனால எங்கள் அத்தையை வயசானவங்களால தூக்க முடியாது. ஏன்னா எங்கள் கணவருக்கும் ஏற்கனவே காலில் ஆப்ரேஷன் பண்ணி அவரும் கொஞ்சம் சத்து ரொம்ப கம்மி, ரொம்ப முடியாமல் இருந்து வந்திருக்காங்க. இப்போத்தான் கொஞ்சம் ஊறி தெரிய வருவார் எங்கள் கணவரும். எங்கள் நிலைமையில எனக்கு இந்த 3 மாதத்துக்கு மேலாக முடக்குவாதம் இன்னைக்கு எங்கள் அத்தையினால தூக்க முடியாது, நம்ம கணவர்னாலே நம்ம தூக்க முடியாது அப்படின்ட்டு அம்மா வீட்டிலே இப்போ இருக்கிற மெடிக்கலில் காலேஜில் இருந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கிறேன். இது இப்போ எத்தனை மாதமாக வந்திருக்கு? வந்ததுலேருந்து எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு என்ன ஆச்சு இப்போ? நான் அது வந்ததுலேருந்து ஆலங்குடி சிஹெச்சில் சார் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். உடம்பெல்லாம் சாயிண்ட்டு வலிக்குதேன்னு டாக்டரை கன்சல்ட்டே கூட பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு வலிக்கான மாத்திரையை கொடுத்தாங்க. 4 முறை போனேன். என்னம்மா இங்கே வாரீங்க, இது எலும்பு வலிக்கலாம் இங்கே பார்க்கல, இங்கே புதுக்கோட்டை சிஹெச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம சிஹெச்சுக்கு போவோம், நம்ம கணவரும் தஞ்சாவூரில் இருக்காங்களே அப்படின்னுட்டு நம்ம இளையராஜா ஹாஸ்பிட்டலில் ஆலங்குடியில் பார்த்தேன் சார். அங்கேயும் ப்ரைவேட்டில் பார்த்தேன், கேட்கல. அப்புறம் சிவாக்கிட்டையும் கொண்டு போய் டேப்லெட்டு ஊசியெல்லாம் போட்டாங்க. அங்கேயும் எனக்கு சரியில்லை. அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில் பார்க்குற சுப்பிரமணியன் டாக்டர்கிட்டையும் கூட்டியை கொண்டு போய் எலும்பு டாக்டர் பார்க்குறான்ட்டு 3 முறை கூட்டிகிட்டு போனாங்க. 3 முறை கூட்டிகிட்டு போயிட்டு சரி வாமா நீ புதுக்கோட்டைக்கு உடனே அட்மிஷன் போட்டு அங்கே என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லவும் தீபாவளி வர இருக்க வேணால் புதுக்கோட்டை சிஹெச்சுக்கு போய்தான் தீபாவளிக்கு எல்லாம் பெட்டில் தான் இங்கே புதுக்கோட்டையில் தான் சார் இருக்கேன். இப்போ அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு இது சரி ஆகலை உடம்பு. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சை எதிர்பார்க்குறீங்க? அப்படி கண்டிப்பாக பார்க்குறேன் சார். ஏன்னா என்னோடய உடம்பு நல்லா வரணும், நான் பழைய செல்வி மாதிரி வரணும். இந்த முடக்குவாதத்தினால ரொம்ப வேதனைப்பட்டு 4 முறை எங்கள் சேலையை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் சார் சுருக்கு போட. என் பையன் முகத்தை பார்த்து நெசமாவே திரும்பி வந்துட்டேன் சார். ஏன்னா அவ்வளோ கூடி வேதனையா அப்பா அம்மா தம்பி எல்லாருமே நைட்டு ஃபுல்லாக எந்திரிச்சு உட்காந்துருவான்னு அழுகுறதை பார்த்துட்டு படுக்கவும் முடியாது சார், இருக்கவும் முடியாது. அந்த வலி கடவுளே, நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நான் கடவுளை ஒவ்வொரு நாளும் வேண்டுறது எனக்கு வியாதி மாதிரி வேறு எந்த மக்களையும் கொடுத்துடாதே, யாருக்குமே தாங்க முடியாத சக்தியாக இருக்கும் அப்படின்னு இந்த முடக்குவாதங்கிற கேள்விப்பட்டாலே இன்னமும் அதிர்ச்சியா அப்படியே எனக்கு எந்திரிச்சு கூட நிற்க முடியல சார். அந்த மாதிரி வலிக்குதுங்க சார். காலெல்லாம் வலி மட்டும் போக மாட்டேங்குது. விரைவில் உங்களுக்கு சிகிச்சை கிடைச்சிடும். நீங்கள் தைரியமாக இருங்க. இப்படிலாம் நீங்கள் தைரியம் மனசு விட்டு பேசாதீங்க. நீங்கள் பழைய செல்வியாக வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ உங்களுக்கு இப்போ குடும்பம் எத்தனை, உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு எங்கள் கணவர் ஒரு ஆள் தான் சார். ஒரே பையன் தான் எங்கள் வீட்டுக்காரன். ஒரு பையன் மட்டும்தான் 5வது படிக்கிறான், 10 வயசு பையன். ஆலங்குடி மாதா ஸ்கூலில் தான் சார் படிக்கிறான். நாங்கள் ஆலங்குடியில் எங்கள் கணவர் நானும் வாடகை ரொம்ப எடுத்து இருக்கிறோம். எனக்கு அங்கேயும் தான் சொன்னேன், தரையில் உட்கார முடியாது, என்னால் எந்திரிக்க முடியாது, தூக்க கெழுப்புக்கு ஆள் இல்லைன்னு என் தம்பி ராமகுமார், அம்மா அப்பா என் கணவரும் எல்லாருமா சேர்ந்து சார் என்னை பார்த்துக்கிறாங்க. நான் செல்வி அம்மாவோட வீட்டுக்காரு ஐயப்பன். இந்த முடக்குவாதம் இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுன்னு முதல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். 2வது புதுக்கோட்டை அரசு மருத்துவத்தில் பார்த்தும் மனைவிக்கு ரொம்ப முடியல. அப்புறம் பிற வீட்டில் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போதெல்லாம் இதுக்கு வியாதி வேறு வியா இருந்தால் காப்பாற்றிடுவோம், இது முடக்குவாதம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே அரெஸ்டாகனு சொல்லிட்டாங்க. நாங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவம் கிட்டத்தட்ட 20 நாளாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் முகமது நாசர்னு, அம்மா உங்கள் யூடியூப்பில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், என்னம்மா தந்தி பேப்பரை தான் நான் பார்த்தேம்மா, இணையதளத்தில் சொன்னோன்னா அப்புறம் அறந்தாங்கில பார்த்துருக்கேன் சார்,
இது ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, புதுக்கோட்டையிலேருந்து நம்ம நாட்டுப்புற சங்கத்திலேருந்து ஆக்காட்டி ஆறுமுகம் வந்து அவங்க உதவி பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி முற்போக்கு எழுத சங்கம் வெள்ளைச்சாமி அவர்கள் வந்து அவங்களும் உதவி பண்ணிட்டு போனாங்க. அதாவது டாக்டர்ஸில் என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, என் மனைவியை மீண்டும் திரையுலகத்துக்கு வந்து நாட்டுப்புற பாடகி திரைப்பட பாடகி ஆகிட்டாங்க. மீண்டும் திரையுலகத்துக்கு வந்து நல்லா பாடணும். இந்த மக்கள் ரசிகர்கள் வந்து இன்னமும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மா நீங்கள் நல்லா வாங்க அம்மா, எத்தனையோ மதத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ்நாடு அரசு ஐயா முதல்வரும், கலை பண்படுத்துறையும், திரைத்துறையினர்கள், இசையமைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்கள மீண்டும் ஒரு பாடுறதுக்கு நானா தொழிலில் ரொம்ப பொருளாதாரமாக முடங்கி போய் கிடக்கேன். நான் சின்ன பையனை தான் வச்சுருக்கேன். எல்லோரும் உதவி பண்ணால் மீண்டும் தஞ்சை செல்வி அம்மா மீண்டும் வருவாங்க, உங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாட்டோடு நான் சேர்ந்து சொல்லிக்கிறேன் சார். சார் எனக்கு வந்து சார் முதல்ல வந்து இளையராஜா இசைஞானி ஐயா பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா உலகத்துக்கே வந்து இசை வந்து அவங்க தான். நான் மனைவி வந்து அழகர்சாமி குதிரைங்கிற படத்தில் டைரக்டர் சுசீந்திரன் சார் டைரக்டரில் அப்பூடி படத்தில் மேல் வயசு கிடைக்கலன்னு பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மனைவி தான் சொன்னாங்க வீட்டுக்காரர் நல்லா பாடுவாங்கன்னு. அந்த பாடு வந்து எனக்கு கொடுத்ததில் வந்து நடு காட்டுக்குள்ளே கோயிலை கட்டி சாமியை வச்சாங்க, அந்த மாதிரி லைன் கொடுத்தாங்க. ஆனால் மேடம் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கார அம்மா, அடியே இவளை ஊருக்குள்ளே திருவிழாவான், அழகர் சாமிக்கு இந்த மாதம் பெருவிழாவான். இந்த பாட்டை பாடினோடனே செல்வியும் அவங்க கணவன் பாடினோடனே எல்லா ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்தாங்க சார். இந்த வந்து இசைஞானி இளையராஜா கொடுத்தது வந்து ஐயாவுக்கு வந்து நான் காலங்காலமாக நான் இருந்தால் கூட அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் கோடான கோடி நன்றி பேர் இருக்கேன் சார். நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கோம், திரைப்படத்தில் வந்து எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்காங்க. எங்கள் மனம் மாதிரி எல்லாத்துக்கும் ஐயா வாய்ப்புன்னு அதை வேண்டிக்கிறேன் சார். நான் பழைய செல்வியா உடம்பு வரணும், மக்களுக்கு என்னுடைய குரல் கொடுக்கணும். இது பாட்டு தான் உயிர். இந்த குரலை மக்களுக்கு கொடுக்கணும் சார். நான் அதனால தான் இவ்வளோ டாக்டருடைய பார்த்து இதில் ஏன் சரியாக போயிருமா, இதில் ஏன் சரியாக போயிருமா அப்படிங்கிற கணக்கில் பார்த்து எனக்கு எந்த டேப்லெட்டும் கேட்கல. நல்ல மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிரும், திருப்பி பழையபடி வந்துடுவீங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய நல்ல நல்ல மாத்திரைகள்லாம் இருக்குது, மருந்தெல்லாம் இருக்குது. அப்படிதான் இருக்குமா? நெஞ்சு இந்த பொருள் எல்லாம் பேசுகிறாங்க, அது எல்லாம் மாத்திரை எல்லாம் சரியாயிடும். சென்னைக்கு போனோம்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில், ஏன்னா சென்ட்ரலுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்த்துக்குவோம்னு ஒரு முடிவு நாங்கள் இருந்தோம். சரிம்மா, இப்போ மேடம் பேசிட்டு இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா? மேடம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க மேடம் சென்னையில் பேசிவிட்டு நம்ம என்னன்றதை சொல்கிறோம். ஆமாம், இப்போதைக்கு என்ன மேடம் நம்ம சென்னையிலேருந்து பண்ணாங்க. இங்கே வந்து உங்களை இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு 2 நாளோ 3 நாளோ அப்படியெல்லாம் வச்சுக்க மாட்டோம். சரியா? வச்சுட்டு வேறு என்ன இதை தவிர வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், ஸ்பெஷல் டெஸ்ட்டு அப்படின்னா நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நாங்களே கூட அனுப்பிச்சி வைக்கிறோம். இதை பொறுத்த வரைக்குமா நீங்கள் மாத்திரை தான் சாப்பிடணும் ரெகுலராக. பட் அதுக்குரிய மேடம் சொன்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுவோம். நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு உடம்புல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் கொண்டு சத்து உடம்புல ரத்தம் எடுக்க தெம்பு இல்லை இப்போக்கு. சின்ன பையனை வச்சுருக்கேன், வேறு ஒரு ஆளுக்கும் வச்சுருக்கேன். எங்கள் அத்தையும் முடியாதவங்க. என் குடும்பத்தை நான் பார்க்கணும், எனக்கு வருமானம் பாட்டு பாடினா தான் தொழில் சார். அதை அனுபவிச்சு தான் சார் அவருடைய வலியும் வேதனையும் தெரியும். ரொம்ப கஷ்டம் சார். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, படுக்க முடியாது. 4 முறை என் சேலையை கட்டி இந்த சேலையை எடுத்துக்கிட்டே போகணும் சார். தற்கொலை வலிக்கிற வலி தாங்க முடியாமல் என் பையன் முகத்தை பார்த்து நம்ம அம்மா எல்லாமே வாழ்ந்தோம். நாங்கள் பிள்ளைக்கும் தாயிலாம் போய் என் பையனுடைய முகத்தினால வந்திருக்கேன் சார். நான் மீண்டும் இல்லைன்னா இந்த வலிக்கெல்லாம் நான் போயிருப்பேன் சார். 2 மாதத்துக்கு முன்னாடிக்கெல்லாம் போயிருப்பேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.